சார் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியும் சார், தெரியும் சார். கோயில் பாலாஜி கோயில், பாலாஜி கோயில் வாசல் மாதிரி இருக்கு. என்ன சார்? பாலாஜி திருப்பதி பாலாஜி கோயில் வாசல் மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, ஒரு இது இருக்கு. இந்த ஒரு நிமிஷம். என்ஜி பவர் சார் இப்பதான் வர்றாங்க. ஓ சரி. ஸ்கிரீன் ஆகலன்னு நினைக்கிறேன் சார். ஸ்கிரீன் ஆகலையா? ஒரு நிமிஷம், ஒரே நிமிடம். ஓகே ஓகே சார். ஓகே. அது கேள்வி அதுக்கே பயப்படுதோ? இல்ல இல்ல, கேள்வியில இல்ல. ரைட் நண்பர்களே, இப்போ ஒரு நல்வரவு உங்க அனைவருக்குமே, இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே எஸ்எம்ஜி குடும்பத்தின் சார்பாக ஒரு நல்வரவை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கதவை திறந்தாதான் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போக முடியும். நான் வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த கதவு இப்ப திறக்க மாட்டேங்குது. அதனால சரவணன் சார் இன்னைக்கு மீட்டிங் வந்திருக்காரா? வந்திருக்காரு சார், இருக்காரு சார். அவரு ஹெல்ப் பண்றாரா? சரவணன் சார், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அந்த கதவு திறக்கிறதுக்கு? ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? சத்தம் இல்லாம இருக்காரு. சரி சரி, அமுதா மேடம், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சரவணன் சார், இந்த கதவுக்கு சாவி எங்க வச்சேன்னு தெரியல. இப்ப இவ்வளவு நேரம் போராடி பார்த்தேன், கதவு திறக்க மாட்டேங்குது. நீங்க ஏதாவது பண்ணி திறக்க முடியுமா? நான் இங்க இருந்து ஓங்கி வேணா ஸ்கிரீனை குத்தவா சார்? உங்க போனுக்கும் உங்க லேப்டாப்புக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. கதவு நம்மளுக்கு திறக்கணும், அவ்வளவுதான். சரி அமுதா மேடம், நீங்க ட்ரை பண்ணுங்களே. சார் கீ இருந்தா கொடுங்க சார், திறந்துடலாம். என்னங்க நீங்க எஸ்எம்ஜி குடும்பத்துல இருந்துட்டு ஒரு கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டா என்ன பண்றது? சரி, எனக்கு கை கொடுக்கறது என்னைக்குமே எங்க தலைவர் தான். தலைவரே, நீங்க ஒரு தட்டு தட்டுங்க, திறந்துரும். பாத்தீங்களா, சரவணன் சார் ஸ்கிரீனை குத்தவான்னு கேட்டாரு. அமுதா மேடம் சாவி கொடுத்தா திறந்துறேன்னு சொன்னாங்க. தலைவர் எந்த வித மறுப்பும் சொல்லல, எந்த வித ஒரு உதவியும் கேட்கல. ஒரு தட்டு தட்டினாரு, கதவு திறந்துருச்சு. இதுதாங்க நம்ம முதல்ல அதை கதவுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா தலைவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு அது வெறும் ஸ்கிரீனு அப்படின்னு சொல்லி. அதனால கயிறை பிடிச்சு இழுத்தாலும் ஸ்கிரீன் திறந்துருச்சு. இப்படிதான் வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம ஒரு நேரடியா எடுத்தோடனே பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுறோம். ஒரு விஷயத்த இது இப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் அமைய போகுது, இது இப்படித்தான் வரும், இதுக்கு ரிசல்ட் இப்படித்தான் வரும் அப்படின்னு நினைச்சு நம்ம நிறைய விஷயங்களின் வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் முடிவு பண்ணிடுறோம். அதனாலதான் நம்ம இந்த பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, கண்கால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இப்ப தலைவர் ஒருத்தர் தான் தீர விசாரிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப நன்றி தலைவர், இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு விட்டதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு கூட ஒரு நிமிஷம் பயமாயிருச்சு, கதவை திறக்க முடியாம போயிருமோ அப்படின்னு. மிக்க மிக்க நன்றி. நண்பர்களே, இப்ப இந்த நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற தலைப்பு வச்ச உடனே நிறைய பேருக்கு மனசுல என்ன ஓடி இருக்கும்னா, பழைய காலத்துல, அதாவது அதான் இப்ப பழைய காலம் சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. ரேடியோக்கள்ல நீங்கள் கேட்டவை அப்படின்னு நிகழ்ச்சி நடத்துவாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு கூட தெரியல. நம்ம விரும்பி கேட்ட பாடலை நம்ம எழுதி அனுப்புனாலோ தபால் அனுப்பி விடுவோம் போஸ்ட் கார்டுல. அவங்க வாரத்துல ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் அந்த போஸ்ட் கார்டெல்லாம் படிச்சு அந்த பாட்டை ஒளிபரப்பு செய்வாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, போன் பண்ணி அந்த பாட்டை சொல்லுவோம். எனக்கு இந்த பாட்டு போடுங்க, இந்த பாட்டை நான் அவருக்கு டெடிகேட் பண்றேன், இவருக்கு டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றக்கூடிய ஒரு விஞ்ஞானம் வளர்ந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் பாடல்கள் ஓடக்கூடிய சேனல்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இப்ப கிடையாது. ஆனாலும் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, நம்ம விரும்பின விஷயத்த நம்ம லேப்டாப்லயும் நம்ம செல்லுலயும் கூட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு வந்துருச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் நீங்கள் கேட்டவை அப்படின்னு பேர் வச்சோம்னா, இதுல 2 ஆங்கிள் இருக்கு. கிட்டத்தட்ட A to Z பாலிசி சர்வீசிங்ல 20வது வாரமா நான் இன்னைக்கு பேசுறேன். 20வது வகுப்பு நான் பேசுறது. இந்த 19 வாரங்களாக நீங்கள் இது வரைக்கும் என்ன கேட்டீங்க, கேட்டவைனா நீ கேட்ட விஷயங்கள், அதுல இருந்து இப்ப நீங்க சில விஷயம் எனக்கு கேட்டிருக்கீங்க, கேள்விகளாக என்னிடம் கேட்டிருக்கீங்க. தலைவர் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டாரு, நிறைய பேர் கேள்வி கேட்கல அப்படின்னு. ஆனா தலைவர் எழுதி அமைச்ச கேள்விகளுக்கு நான் கொஞ்சம் பயந்துதான் இருந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ இப்ப இன்றைக்கு ஒரு 10 கேள்விகள் நம்ம நண்பர்கள் கேட்டிருக்காங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியை கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம்.
அந்த கேள்விகள் எல்லாமே நம்மளுக்கு பயனளிக்கக்கூடிய கேள்விகள் தான். நிச்சயமாக ஒவ்வொரு முகவருக்கும் எல்ஐசி சார்ந்த எல்லாருக்குமே அந்த கேள்விகள் தேவைப்படுற அவசியமான கேள்விகள். நான் எப்படி நினைச்சிருக்கேன்னா, இந்த 10 கேள்விகளுக்கு ஆன்சரை வந்து பல வாட்சிட்டே போறதுனால ஒரு பெரிய ஒரு ஆர்வம்லாம் கிடையாது. அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதனால நம்ம வழக்கம் போல இப்ப உங்களுக்கு 10 கேள்விகள் தெரியுதா? 10 ஸ்டார் தெரியுதா? ரைட்டு. இப்ப என்ன கேள்வி சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்மளுடைய தலைவர்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா தலைவர் தான் வந்து கதவையை உடைச்சு கொடுத்தாரு, எனக்கு கதவையை ஓபன் பண்ணி கொடுத்தாரு. இப்ப தலைவரே வந்து முதல் கேள்வி என்ன நம்ம பதில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு டிஸ்கஷன் தான். இந்த பதில் வந்து இதுதான் கரெக்ட் அப்படிங்கறலாம் கிடையாது, இதுதான் தப்பு அப்படிங்கறலாம் கிடையாது, எனக்கு தெரியல உனக்கு தெரியல எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் தேவையில்லை யாருக்கும். இது வந்து ஒரு டிஸ்கஷன் தான். ஒரு கேள்வி எடுத்தோம்னா அதுல நம்மளுக்கு ஏதாவது கருத்து நான் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. அந்த ஆங்கிள் தான் அதை கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 40 நிமிஷம் இருக்கு 9 மணி ஆறதுக்கு. ஸோ நம்ம 10 கேள்வியில எவ்வளவு கேள்விகள் டிஸ்கஸ் பண்ண முடியுதோ அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். மீதி இருக்க கேள்விகளை அடுத்த வகுப்புலையா இல்லை அடுத்த சந்தர்ப்பத்திலே கூட பார்க்கலாம். ஸோ தலைவர் வந்து இதை ஆரம்பிச்சு வைக்கணும்னு நான் வந்து அனைவரின் சார்பாக கேட்டுக்கிறேன். சார் ஒரு நல்ல நம்பரா சொல்லுங்க ஆரம்பிக்கிறதுக்கு. 7. சிவப்பே இருக்கக்கூடாது. சிவப்பே இருக்கக்கூடாதுங்கிறீங்க. சரி, சிவப்புனாலே டேஞ்சர் அப்படின்னு நினைக்கிறாரு. சிவப்பு தான் நம்மளை அலர்ட் பண்ணதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா வாழ்க்கையில வந்து வேகமா போயிட்டு இருக்கவருக்கு அலர்ட் வந்து எங்க கொடுக்குறோம்னா ரெட் சிக்னல் போட்டு தான் கொடுக்குறோம். அப்பா தம்பி கொஞ்சம் நிதானமா போ, பார்த்து போ, வழியில அதெல்லாம் வருது அப்படிங்கிறதுக்கு. இப்ப 7 அப்படிங்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, மெச்சூரிட்டி கிளைம், டெத் கிளைம் இவற்றை கிளைம் பண்ணுவதற்கு ஏதேனும் கால அவகாசம் உள்ளதா, மேக்சிமம் டைம் லிமிட் ஏதேனும் உள்ளதா கிளைம் பண்ணுவதற்கு, விளக்கம் தேவை. அதாவது என்ன கேட்டிருக்காருன்னா நண்பரு, ஒரு மெச்சூரிட்டி கிளைமையோ டெத் கிளைமையோ இத்தனை ஆண்டுகளுக்குள்ள கிளைம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார்? அப்படி இருந்துச்சுன்னா எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் கிளைம் பண்ணலாம், அதை வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. நண்பர்களே, இதுல வந்து மெச்சூரிட்டி கிளைம் அப்படின்னு பார்க்கும்போது எல்ஐசியே முனைப்பாக செயல்பட்டு ஒரு 90 நாட்களுக்கு முன்பாகவோ இல்ல 120 நாட்களுக்கு முன்பாக கூட இப்ப வந்து அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க. மெச்சூரிட்டி டேட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக இருந்தே கஸ்டமரை கான்டாக்ட் பண்ணக்கூடிய விஷயத்த எல்ஐசி ஆரம்பிச்சிருது. அதுபோக உங்களை போன்ற நம்ம போன்ற நண்பர்கள் தான் உதவி செய்யறோம். கான்டாக்ட் பண்ண முடியாத கஸ்டமர்ஸுக்கெல்லாம் நிறைய வந்து நம்ம முகவர்கள் நண்பர்கள் மூலமாக கான்டாக்ட் பண்ண சொல்லி நிறைய ஹெல்ப்லாம் கேட்பாங்க பிரான்ச்ல. நம்ம நண்பர்களும் அதை சிறப்பாக செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஸோ அதனாலதான் நம்மளுடைய மெச்சூரிட்டி கிளைம் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே ரொம்ப கம்மியா இருக்கும். 1% 2% தான் இருக்கும் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது. இப்ப தலைவர் கேட்ட இந்த கேள்வி என்னன்னா, மெச்சூரிட்டி கிளைமுக்கு ஏதாவது கால அவகாசம் இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம செட்டில் பண்ணிடுறோம். ஆனாலும் ஒரு 6 மாத காலத்துக்குள்ள அந்த மெச்சூரிட்டி கிளைமை வாங்கிக் கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா 6 மாதம் கடந்து போயிடுச்சுன்னா அது அன்கிளைம்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அந்த அன்கிளைம்டுக்கு போயிடுச்சுன்னா அதை வாங்குவதற்கான ப்ரொசீஜர் என்பது கொஞ்சம் இருக்கு, அதையும் செய்யணும். இன்னும் எக்ஸ்ட்ரீமா சொல்லணும்னா ஒரு 10 ஆண்டுகள் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. மெச்சூரிட்டி கிளைமை வந்து வாங்காம ஒரு 10 ஆண்டுகள் விட்டுட்டோம்னா அது வேற ஒரு ஃபண்டுக்கு போயிடும். சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க, அதுக்கு போயிடும். திருப்பி அங்க இருந்து வாங்குறதுக்கான நடைமுறை எல்லாம் ரொம்ப கொஞ்சம் நெடியது. அதுக்கான கால அவகாசம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து 6 மாதத்துக்குள்ள வாங்கிடணும் அப்படிங்கிறது தான். அது குறிப்பா வந்து மார்ச் மாத கிளைமா அந்த மாசமே வாங்கிடணும் மெச்சூரிட்டியை பொறுத்தளவுல. ஏன்னா அதற்கான சோர்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா மெச்சூரிட்டி ஆயிடுச்சுங்கிறது எல்ஐசிக்கு முதலே தெரிஞ்சிருது. அதுக்கான வேலையை வந்து முதலே ஆரம்பிச்சிட்டாங்க ஆபீஸ்ல. 2வது டெத் கிளைம், அது எல்ஐசிக்கு தெரியாது. பார்ட்டி சொன்னால் ஒழிய எல்ஐசிக்கு தெரியாது. அதனால் இப்ப வந்திருக்கக்கூடிய புது பிளான்ல இருக்கக்கூடிய பாண்டுல எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், டெத் கிளைமை வந்து 90 நாட்களுக்குள்ளவோ 3 வருஷத்துக்குள்ளேயே எல்ஐசிக்கு தெரியப்படுத்திருங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் போடுறாங்க. முந்தி வந்து என்ன சொல்லுவோம்னா 7 வருஷம் வரைக்குமே ஒரு கிளைமை நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெத் கிளைம் 7 வருஷத்துக்கு மேல வந்துச்சுன்னா கொடுக்க மாட்டோமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. 7 வருஷத்துக்கு மேல வந்தா அதை டைம் பார்டு கிளைம் அப்படின்னு சொல்லி அதுக்கு டிவிஷனல் ஆஃபீஸ்ல அப்ரூவலோ ஜோனல் ஆஃபீஸ்ல அப்ரூவலோ வாங்கிட்டு தான் அடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு அந்த அவகாசம்லாம் சுருங்கி 3 ஆண்டுகள் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்ல போனா 90 நாட்கள் அப்படிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இப்ப நம்ம மனசுல ஓடும், இந்த நாட்கள் எல்லாம் தாண்டி போயிடுச்சுன்னா கிளைம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த கொடுப்பதற்கும் நீங்க டிலேவா சப்மிட் பண்றதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்ன ஒரு எண்ணம்னா, ஏன் லேட்டா சப்மிட் பண்றீங்க அப்படிங்கிற கேள்விதான் வரும். அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கும்.
எப்படி ஜீவன் ஆரோக்கியால ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்களே வந்து கிளைமை சப்மிட் பண்றதுக்கு ஒரு குறுகிய காலகட்டம் இருக்கு, ஒரு கால அவகாசம் என்பது இருக்கு. அதை தாண்டி கொடுத்தீங்கன்னா அதுக்கான விளக்கத்தை அவங்க கேட்பாங்க, ஏன் நீங்க கொடுக்க லேட் பண்ணீங்க அப்படின்னு. அதே மாதிரி டெத் கிளைமுக்குமே என்னுடைய இது வந்து 90 நாட்கள் 3 மாசத்துக்குள்ள நீங்க அதுக்கான ப்ராசஸை எல்ஐசிக்கு முதல்ல இன்டிமேட் பண்ணிருங்க. அதுல வந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க. ஒன்ஸ் இன்டிமேட் பண்ணிட்டாலே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் மெச்சூரிட்டி கிளைமுக்கு அந்த எல்ஐசி வந்து இன்டிமேஷன் வந்து 6 மாசத்துக்குள்ள அந்த ப்ராசஸை முடிங்க. டெத் கிளைமுக்கு 3 மாசத்துக்குள்ளேயே கிளைமண்ட வந்து இன்டிமேஷன் கொடுக்க வைங்க. இதுதான் வந்து டெத் கிளைமுக்கும் இந்த கால அவகாசம் இல்லாம, கால தாமதம் இல்லாம இந்த கிளைமை வாங்குறதுக்கான ஒரு நடைமுறை. இப்ப இப்படி ஒரு விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன். இதுல யாராவது கூடுதலாக சில பாயிண்ட் ஆட் பண்ண விரும்பலாம். அப்படி ஆட் பண்ண விரும்புங்கன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இறுதியில் டைம் இருந்தா நம்ம கேட்டுக்குவோம். ஏன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 5 கேள்விகளாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணிடணும் இந்த குறுகிய காலத்துக்குள்ள, அப்படிங்கிறத நோக்கமா இருக்கு. இப்ப அடுத்து நம்ம எஸ்எம்ஜி குரூப்ல தலைவருக்கு அடுத்து இருக்கிறது யார் பாத்தீங்கன்னா, தலைவரே சொல்லியிருக்காரு தன்னுடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி. அது சரவணன் சார் தான், என்னுடைய அருமை நண்பர். சரவணன் சார் வந்து என்ன நம்பர் சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். சரவணன் சார் 5 ரைட்டு. ஸ்கிரீன்லாம் தொட வேணாம் சார், ஸ்கிரீன்லாம் தொட வேண்டிய ஒரு கஷ்டம் இல்லை உங்களுக்கு, தொட்டாலே வந்துடும். தொட்டுட்டேன் சார் நானு. தொட்டுட்டீங்களே, ஆஹா. இப்ப காம் ரைடர், கிரிட்டிக்கல் இன்வெஸ்ட் ரைடர், ஏடிபி, ஏடிடிபி, பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் ரைடர், இவைகளை பாலிசி எடுத்த பிறகும் ஆட் பண்ண வாய்ப்பு உள்ளதா? இந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறோமோ அதான் திரும்பி வரும்னு சொல்லுவாங்க. இந்த குவிஸ் ப்ரோக்ராம்ல ஒரு கேள்வியாவே நான் வச்சிருந்தேன். இப்ப எனக்கு இந்த கேள்வி திருப்பி வந்துருச்சு. இதுதான் பிரபஞ்சத்தின் சக்தியான்னு எனக்கு தெரியல. சொல்ற மாதிரி வாழ்க்கையில நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதான் திரும்பி வரும்னு சொல்லுவாங்க. இப்ப அதே மாதிரி நம்ம என்ன கேட்கிறோமோ அதான் திரும்பி வருமான்னு தெரியல. இதற்கான விடையை வந்து நண்பர் பழனிசாமி ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு அன்னைக்கு கிளாஸ்ல. இன்னைக்கு அவர் இருக்காரான்னு எனக்கு தெரியல. இருக்காரா மேடம்? இருக்கார் சார். அவரே இந்த பதில் சொன்னா இன்னும் சிறப்பா இருக்குன்னு நம்புறேன். பழனிசாமி சார், நீங்க எனக்கு பதில் சொல்லலாம். அட்மிட் பண்றேன் சார். பழனிசாமி சார் மியூட் பண்ணிக்கோங்க சார். பழனிசாமி சார். எஸ் மேடம். ஓகே ஓகே சார். சார் கேக்குறவா சார் இந்த ஆன்சர்? இந்த क्वेश्चन சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? சரி சார், சரி சார். சொல்லுங்க. ஏடிடிபி இந்த பாலிசி எடுத்து வாய்ப்புள்ளதா சார்? டேர்ம் ரைடர், ஏடிடிபி, ஏடிபி, பிரீமியம் எல்லாமே சேர்த்திக்கலாம் சார். டேர்ம் ரைடர் வந்து பாலிசி எடுக்கும் போதே எடுக்கணும். கிரிட்டிக்கல்னஸ் டேர்ம் ரைடர் அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து பாலிசி எடுக்கும் போதே சேர்த்தணும். ஏடிபி, ஏடிடிபி, பிரீமியம் பெனிஃபிட் பின்னாடி கூட சேர்த்திக்கலாம். வாய்ப்பு இருக்கு. ஆட் பண்ற வாய்ப்பு. ஏடிடிபி, அந்த ஏபி பிரீமியம் பெனிஃபிட் இதெல்லாம் அப் டு 65 இயர்ஸ் வரைக்கும் தான் சேர்த்த முடியும். அதே மாதிரி டேர்முக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்தணும் சார். 5 வருஷம் டேர்ம் 5 வருஷத்துக்குள்ள இருந்து சேர்த்த முடியாது. ரைட் சார், ரொம்ப சிறப்பான ஒரு பதில சொல்லியிருக்காரு சார். வந்து அன்றைய வகுப்புக்காக மட்டும் அதை படிச்சுட்டு வரலங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். குவிஸ் ப்ரோக்ராமுக்காக மட்டும் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. எப்ப கேட்டாலும் நான் சொல்லுவேன். அதாவது அவர் உடம்புல ஏறிடுச்சது. இப்ப தூக்கத்துல கேட்டா கூட அவர் சொல்லிடுவார். பழனிசாமி சார் வந்து ரைடர்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு சிறப்பான விளக்கத்தை சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி டேர்ம் ரைடர், கிரிட்டிக்கல் இன்வெஸ்ட் ரைடர் வந்து பாலிசி போடும் போதே சேர்க்க வேண்டும். அப்ப சேர்க்காம விட்டுட்டோம்னா திரும்பி அந்த பாலிசியில சேர்க்க இயலாது. ஆனால் ஏடிபி ரைடர், ஏடிடிபி ரைடர், பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் ரைடர்லாம் பாலிசியுடைய காலங்களே சேர்த்துக்கலாம், நடப்புல இருக்கும் போதே சேர்த்துக்கலாம். அந்த கண்டிஷன் தான் அவர் சொன்னாரு. குறைஞ்சது 5 ஆண்டுகள் பிரீமியம் பேயிங் டேர்ம் மிச்சம் இருக்கணும். அந்த மேக்சிமம் வயசு 65 மிச்சம் இருக்கணும், அதுக்குள்ள இருக்கணும். பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட்டுக்கு அந்த லைஃப் அஷ்யூர்டு 17 வயசுக்குள்ள இருக்கணும், மைண்டலா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாரு. நன்றி பழனிசாமி சார். இது எதுக்குன்னா நாங்க லேர்ன் பண்ணிருக்கோம் இதெல்லாம். கண்டிப்பா. அதாவது நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க, அன்னைக்கு நிரூபிச்சிட்டீங்க போட்டியில.
அந்த போட்டியின் தாண்டி பரீட்சைக்கு அப்புறம் கேள்வி கேட்டா யாருக்குமே மறந்து போயிடும். பரீட்சை முடிஞ்சு பாஸ் பண்ணிட்டோம் வச்சுங்களேன், நிறைய பேர் மறந்துடுவோம். அதே ஆனா இன்னும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அதை உள்வாங்கி இருக்கீங்க, சரியா உள்வாங்கி இருக்கீங்கன்னு தான் அதனால தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப பெண்கள் பங்கு பெறாத எந்த ஒரு விஷயமும் அது சக்சஸ் ஆனதா சரித்திரமே கிடையாது. சுதந்திர போராட்டம் கூட ரொம்ப தீவிரம் அடைஞ்சது பெண்கள் பங்கேற்றதுக்கு அப்புறம் தான். இப்ப நம்ம குரூப்ல பார்க்கும்போது முதன்மை பெண்மணி யார் இருக்காங்கன்னா நம்ம சகோதரி அமுதா மேடம் தான் இருக்காங்க. மேடம் நீங்க ஒரு நம்பர் சொல்லுங்க. கேள்வி கேட்டுவாங்க பயம். எதுக்கு சார் கேள்விக்கிட்ட பயம்? தெரிஞ்சு சொல்ல போறேன், தெரியல ஓகே. அதாவது முதல் கேள்வியை நான் கொடுக்கும் போதே தலைவருக்கு ஏன் கொடுத்தேன்னா, அந்த கேள்வியை சூஸ் பண்றவங்க பதில் சொல்லணுங்கிற கண்டிஷன் இருக்காதுங்கிறத எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறதுக்காக. ஏன்னா தலைவர் எல்லாம் வந்து கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர். மூணாவது கேள்வி கண்டிப்பா இது வந்து இந்த கேள்விக்கு பதில் நான் ரெடி பண்றதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப யோசிச்சுதான் இருக்கேன் பதில நான் ரெடி பண்ணேன். நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிகள் லேப்ஸ் ஆன காலகட்டத்தில் எந்த விதமான கிளைமும் கிடைக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ரிவைவல் செய்யும் போது எதற்காக அனைத்து டியூக்களையும் வட்டியுடன் செலுத்த சொல்கிறார்கள்? கரண்ட் டியூ மட்டும் செலுத்துவதுதானே சரியான முறையாக இருக்கும். விளக்கம் தேவை அப்படின்னு கேட்டிருக்காரு நண்பர் ஒருத்தர். நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பாலிசி லேப்ஸா இருக்கும் போது ஏதாவது கிளைம் வந்தா கொடுப்போமா? நிச்சயமாக கொடுக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது பாலிசி ரிவைவல் பண்ண போறேன் கஸ்டமர் வரும்போது நீங்க ஏன் சார் பழையச்செல்லாம் கட்ட சொல்றீங்க, எஃப்இபில இருந்து பணத்தை கட்ட சொல்றீங்க, அதுவும் வட்டியோட கட்ட சொல்றீங்க, இன்னையில இருந்து பிரீமியத்தை வாங்கிட்டு போக வேண்டியதானே? அதானே கரெக்ட். முடிஞ்சு போன பீரியடுக்கு கவரேஜ் நீங்க கொடுக்கல, இப்ப கவரேஜ் கொடுக்காத காலத்துக்கு நீங்க எதுக்கு பிரீமியம் கட்ட சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நண்பர் முன் வச்சிருக்காரு. நண்பர் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய லைஃப் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது எல்ஐசி பாலிசிகள் என்பது 1 இயர் கான்ட்ராக்ட் கிடையாது. அதாவது அவரு கேட்கிற கான்செப்ட் எல்லாமே 1 இயர் கான்ட்ராக்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். உதாரணமா நீங்க வண்டி இன்சூரன்ஸ் பண்றீங்க அப்படின்னா, வண்டி இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு, ஒரு மாதமோ 2 மாசமோ நீங்க ரெனுவல் பண்ணல, அந்த 1 மாதமோ 2 மாதத்துல வண்டிக்கு ஏதாவது கிளைம் வந்தா அந்த கம்பெனில கொடுக்க மாட்டாங்க. நீங்க ரெனுவல் பண்ண போகும்போது அவங்க என்னைக்கு நீங்க ரெனுவல் பண்றீங்களோ அன்னையில இருந்து தான் டேட்டுக்கு அவங்க எடுத்துப்பாங்க. பழைய 2 மாதத்தை அவங்க கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க, அதுக்கு பிரீமியமும் அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து 1 இயர் கான்ட்ராக்டுக்கு பொருந்தக்கூடிய விஷயங்கள். ஆனா எல்ஐசி கான்ட்ராக்டுங்கிறது 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் கண்டினியூஸ் கான்ட்ராக்ட். அதுதான் அடிப்படையா இருக்கிற விஷயம். இந்த கண்டினியூஸ் கான்ட்ராக்டா இருக்கிறதுனாலதான் எல்ஐசி வந்து லெவல் பிரீமியம் அப்படிங்கறத சார்ஜ் பண்ணுது. நீங்க சொல்ற மாதிரி கரண்ட் டியூல இருந்து வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு நீங்க கேட்கிற மாதிரி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன முடிவு எடுக்க வேண்டியிருக்கும்னா, கரண்ட் டியூ கட்டுற அன்னைக்கு அவருக்கு என்ன வயதோ அதற்கான பிரீமியத்தை அவர் செலுத்த தயாராக இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியே அடுத்து வந்துடும். 1 வருஷம் முடிஞ்ச உடனே அவரோட வயது கூடும், வயது கூட கூட ஒவ்வொரு ஆண்டும் பிரீமியத்தை மாத்திக்கிட்டே போக முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். இப்போ எல்ஐசி சார்ஜ் பண்றது லெவல் பிரீமியம். இந்த லெவல் பிரீமியம் கான்செப்ட் என்னன்னா, 30 வயசுல ஒரு பாலிசி போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவருக்கு கவரேஜ் 30 வயசு வந்து ஸ்டார்ட் ஆயிருது. அன்னைக்கு அவர்கிட்ட வந்து வாங்கக்கூடிய பிரீமியத்துல ரிஸ்க் பிரீமியம் லெவலா இருக்கும். அன்னைக்கு அவருக்கு ரிஸ்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்பது ரொம்ப கம்மி. 30 வயசுல ரிஸ்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அவருக்கு ரிஸ்க் பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கும் அந்த டயத்துல வாங்கக்கூடிய பிரீமியம். அப்படி கூடுதலா இருக்க பிரீமியத்தெல்லாம் நம்ம பூல் பண்ணிக்கிட்டே வரோம், தனியா எடுத்து வச்சுக்கிட்டே வரோம். அந்த பணம் எப்ப பயன்படும்னா, அந்த 30 வயது நபர் 55 வயசுல இருப்பார் இல்லையா, பாலிசி முடிய போற காலகட்டம். அப்ப அவருக்கு ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும். அப்பவும் அதே பிரீமியத்தை தான் வாங்கிட்டு இருப்போம் எல்ஐசியில. 30 வயசுல என்ன பிரீமியம் வாங்கணுமோ அதே பிரீமியத்தை தான் 55 வயசுலயும் வாங்கிட்டு இருப்போம். அப்ப அவர்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பிரீமியத்துல ரிஸ்க் பிரீமியம் ரொம்ப குறைவா இருக்கும். அவருக்கு தேவையான பிரீமியம் 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்க, அவருடைய பாலிசியில ரிஸ்க் பிரீமியம் 800 ரூபாய் கிட்ட தான் இருக்கும். அந்த ஷார்டேஜ் விழுகுது இல்லையா, ஏஜ் கூடும் போது வரக்கூடிய ரிஸ்க் பிரீமியத்துல விழக்கூடிய ஷார்டேஜை மேக்கப் பண்றதுக்கு தான் முதல்ல இந்த பூல் அக்கௌண்ட் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப கட்டாம விடுவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பூல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துறாங்க.
ஒரு நடைமுறையில இவங்கெல்லாம் இதுக்கு தொடர்ந்து கட்டுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான், ஒரு அசம்ஷன்ல தான் எல்ஐசி இந்த வயதுக்கு இவ்வளவு பிரீமியம் இந்த பிளான்ல அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கு. அந்த அடிப்படையை அவங்க லேசா ஆட்டங்கால வைக்கிறாங்க. அதுல இருந்து டீவியேட் ஆகி போறாங்க. அப்ப அதனால என்ன ஆகும்னா, அந்த உபரியா கட்டக்கூடிய பணம் அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்காம போயிருது. அப்ப நம்மளுடைய கிளைம் செட்டில் பண்றதுக்கான அமௌண்ட்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. அதனாலதான் ரிவைவல்னு வரும்போது அவங்க எல்லா டியூவும் சேர்த்து கட்டணும். தொடர்ச்சியா கட்டுறதுக்கு ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான லேட் ஃபீஸே நம்ம கொண்டு வரோம். லேட் ஃபீஸையுமே அதிகமா ஏன் வைக்கல, ரொம்ப ஏன் குறைச்சு வைக்கிறதுக்கு விளக்கத்தை கூட பல கடந்த வகுப்புல அண்ணன் சொன்னாங்க, ரொம்ப சிறப்பா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லேட் ஃபீஸ் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த ரெகுலர் பிரீமியத்தை ரெகுலரா கட்டிட்டு வரணும், ஒரு ஒழுங்கோட கட்டிட்டு வரணுங்கிறதுக்காக எல்ஐசி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு தான். ஸோ அந்த அடிப்படையில் தான் அதை புரிஞ்சுக்கணும். நண்பர் ஏன் இதுல வந்து டேர்ம் இன்சூரன்ஸை ஹெல்த் இன்சூரன்ஸை மட்டும் கேட்டான்னு எனக்கு தெரியல. மற்ற பாலிசிகளையுமே வந்து கட்டாம விட்டுட்டா கிளைம் கிடைக்காது. இந்த கான்செப்ட் எல்லா பாலிசிலையும் கூட பண்ணிக்கலாம் இல்லையா? விட்ட நாள்ல இருந்து தொடர்வது என்பது கேட்பதற்கு எளிதாக இருந்தா கூட நம்மளுடைய அடிப்படை கான்செப்டான லெவல் பிரீமியம் அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கடந்து வரலாம். கஸ்டமரே கூட இந்த கேள்வியை கேட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். முகவர் நேரடியாக அந்த கேள்வியை கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. யாரோ ஒரு கஸ்டமர் வேணா அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, சார் வருஷம் உங்களுக்கு பிரீமியத்தை இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான ஏற்பாடு எல்ஐசில கிடையாது. ஸோ ஆரம்ப காலத்துல கட்டக்கூடிய பிரீமியத்துல இருக்கக்கூடிய உபரி தொகையை தான் எடுத்து வச்சுக்கிட்டே வரும். வயது கூட எங்களுக்கு ரிஸ்க் கூட்டிகிட்டே போகுது. அந்த நேரத்துல நீங்க கட்டக்கூடிய பணம் பற்றாது. அப்ப இந்த தனியா எடுத்து வச்ச பணத்தை எடுத்து மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. ரைட்டு. இப்ப 3 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. 3 கேள்விகளுக்கே கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு நீண்ட விளக்கம் கொடுக்கக்கூடிய கேள்விகளா தான் வருது. ஏன்னா நம்ம வந்து எத்தனை கேள்விகள் பதில் சொல்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளுகிறோம் அப்படிங்கிறது இதுல ரொம்ப 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 முக்கியம். இப்ப வந்து தலைவர் ஒரு கேள்வியை சூஸ் பண்ணாரு, அவருடைய நம்ம நண்பர் சரவணன் ஒரு கேள்வியை சூஸ் பண்ணாரு, அமுதா மேடம் ஒரு கேள்வியை சூஸ் பண்ணாங்க. இப்ப பார்வையாளர்ல இருந்து யாராவது ஒருத்தர் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணி, ஃபர்ஸ்ட் யார் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களோ அவங்க அந்த கேள்வியை சூஸ் பண்ணலாம். அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுங்கிற கட்டாயம் கிடையாது, தைரியமாக சூஸ் பண்ணலாம், தாராளமாக சூஸ் பண்ணலாம். கேள்வி நம்பர் 10 சார். பதில் சொல்லதான் பயப்படுறீங்க, கேள்வியாவது கேளுங்க. சார் 10 சார். கோபி அப்படிங்கிற நண்பர் வந்து கடைசி கேள்வியை கேளுங்கப்பா அப்படின்னு இருக்காரு. இப்படி ஒரு கேள்வி எனக்கு வந்தது. ஆலோசனைகள் தெரிவிக்க தனியாக இமெயில் ஐடி ஏதும் உள்ளதா அப்படிங்கிற கேள்வி. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இருந்தா, ஏதாவது கருத்துக்கள் இருந்தா, ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா, ஒரு முகவராகவும் ஒரு கஸ்டமராகவும் இருந்தா அதை எல்ஐசிக்கு தெரிவிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் நண்பர் கேட்டிருக்கான்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இது தனியாக இமெயில் ஐடி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் எல்ஐசி உருவாக்கல. உங்களுடைய பிரான்ச் இமெயில் ஐடியை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எல்லாருக்குமே தெரியும், VO_ உங்க பிரான்ச் கோடு, அதுதான் உங்க பிரான்ச்சுக்கான இமெயில் ஐடி. உங்களுக்கு என்ன கருத்துனாலும் அந்த இதுல போடலாம். அதாவது உங்க சொந்த கருத்து கிடையாது, பாலிசி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க போடலாம். 2வது, நிறைய ஊர்கள்ல கஸ்டமர் ஜோன் என்பது இருக்கிறது. கஸ்டமர் கேருக்காகவே தனியா வச்சிருக்கோம். அதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, கஸ்டமர் ஜோன்ல நிறைய நிறுவனங்களுக்கு கஸ்டமர் கேர் சென்டர் என்பது இருக்கு. ஆனா அந்த கஸ்டமர் கேர் சென்டர்ல வேலை பார்க்குற ஆள்லாம் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மற்ற நிறுவனங்கள்ல அந்த நிறுவனத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள் தான் அந்த கஸ்டமர் கேர்ல வச்சிருப்பாங்க. அதாவது அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த வேலையை. அவங்களுக்கு வந்து சில செட் ஆஃப் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கும், அது மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. அதை தாண்டி ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கால பதில் சொல்ல முடியாது. ஆனால் இந்தியாவில வந்து கஸ்டமர் கேரையும் தன்னுடைய ஊழியர்களை வைத்தே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரே நிறுவனம் எல்ஐசி மட்டும்தான். கஸ்டமர் கேர்ல பாத்தீங்கன்னா வேலை பார்க்குற எல்லாருமே நம்மளுடைய ஊழியர்கள் தான், நம்ம ஸ்டாஃப்ஸ் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட எந்த மாதிரியான கேள்விகள் எல்ஐசி சம்பந்தப்பட்டது கேட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி என்பது கிடைக்கும். அந்த கஸ்டமர் ஜோனுக்கான இமெயில் ஐடி எப்படி இருக்கும்னா, கஸ்டமர் ஜோன் _ உங்க ஊர் பேரு. இப்ப மதுரைனா மதுரை, சென்னைனா சென்னை 1 அப்படின்னு சொல்லி இருக்கு. திருச்சியில இருக்க கஸ்டமர் ஜோனு. ஸோ இதுக்கான இமெயில் ஐடிஸ் நீங்க எப்படி பார்க்கலாம்னா, கஸ்டமர் ஜோன் இமெயில் ஐடிஸ் நீங்க கூகுள்ல போட்டா கூட வரிசையா வரும். நீங்க அதற்கான இமெயில் ஐடியில உங்களுக்கான ஆலோசனைகள், நீங்க ஆலோசனைகள் எதை மீன் பண்றாரு நண்பர் எனக்கு புரியல. பொதுவாக என்ன மாதிரி மெயில்ஸ் போடுவாங்கன்னா, இந்த பாலிசியில எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கஸ்டமர்ஸ் போடுவாங்க.
சஜஷன் ஏதாவது இருந்தா கூட நீங்க தாராளமாக போடலாம். நிச்சயமாக அது எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கண்டிப்பா சேர்த்துருவாங்க. உங்களுக்கு பிரான்ச் இமெயில் ஐடி, உங்களுடைய கஸ்டமர் ஜோன் இமெயில் ஐடி ரெண்டுக்கும் நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் நண்பர். ரைட்டு. இப்ப 10வது கேள்வியும் முடிஞ்சிருச்சு. அடுத்து யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா? ராமமூர்த்தி சார். ராமமூர்த்தி சார் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருந்தா எனக்கு ஆச்சரியம். ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து தன்னுடைய பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு நண்பர் அவரு. ராமமூர்த்தி வணக்கம் சார். வணக்கம் சார். கேள்வி நம்பர் 1 சார். ராமமூர்த்தி நான் கிளிக் பண்ணிடுறேன். அதுக்கு ஆன்சரை நீங்க ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்றேன் சார். கேள்வி நம்பர் 1 பண்ணனும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார். ட்ரை பண்றீங்க. ட்ரை பண்றேன் சார். கேள்வி நம்பர் 1 சார். 1 படிங்க ராமமூர்த்தி. பாலிசியில் 3 அல்லது 6 மாதங்கள் பிரீமியம் செலுத்தாம லாப்ஸ் ஆக உள்ளது. அச்சமயத்தில் ரிஸ்க் ஏற்பட்டால் கிளைம் கிடைக்குமா? ரைட். ராமமூர்த்தி அவங்க கேட்டிருக்கிறது புரியுதா? பாலிசியில வந்து ஒரு 3 மாசமோ 6 மாசமோ பிரீமியம் கட்டல. எஸ் சார். ஆயிடுச்சு பாலிசின்னு சொல்றாங்க. ஆமா சார். நேரத்துல பார்ட்டி இறந்துட்டாரு, ரிஸ்க் ஆயிடுச்சு, அப்ப கிளைம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நண்பர் கேட்டிருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வந்த முதல் கேள்வியே இதுதான். தலைவர் வந்து நைட் ஒரு 11 மணிக்கு இந்த கேள்வி அனுப்பிச்சாரு. சரிங்க சார். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த கேள்விக்கு ராமமூர்த்தி தான் பதில் சொல்லணும் அப்படின்னு. ராமமூர்த்தி வந்து நிகழ்ச்சிக்கு வர்றாருன்னா இந்த கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி தலைவர் சொல்ற மாதிரி அது நிச்சயமா இருக்கு. நான் நினைச்சது இப்ப நடந்துருச்சு பாருங்க. இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. சரிங்க சார். சார் நான் சொல்றேன் சார். அதாவது சார் பாலிசி எடுத்து பாலிசிக்கு எடுத்து கொஞ்ச நாள்லயே ஒரு 3 மாசத்துலயோ இல்ல ஒரு 6 மாசத்துலயோ எடுத்துச்சுன்னா அது வந்து சார் வந்து கிளைம் கன்செஷனுக்குள்ள வராது சார். சோ அப்ப ஏர்லி கிளைமா ட்ரீட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் வச்சு அது என்னங்கிறது வந்து பாப்பாங்க. இதே இது வந்து பாலிசி வந்து பிரீமியம் வந்து கரெக்டா ஒரு 3 வருஷம் கட்டிட்டு ஒரு 3 மாசமோ இல்ல 6 மாசமோ விட்டாங்கன்னா கிளைம் வந்து கிடைக்கும் சார். கிளைம் கிடைக்கும். இதே 5 வருஷத்துக்கு மேல பிரீமியம் கட்டியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் வரைக்கும் பிரீமியம் கட்டாம கூட உங்களுக்கு கிளைம் கிடைக்கும் சார் உங்களுக்கு. சோ ஆனா வந்து அந்த கிரேஸ் பீரியட் சலுகை காலத்துக்குள்ள பிரீமியம் கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரைடர் பெனிஃபிட்டும் சேர்த்து கிடைக்கும் சார் உங்களுக்கு. சோ அதனால வந்து முடிஞ்ச வரையும் அந்த சலுகை காலத்துக்குள்ள பிரீமியம் கட்டிக்கிட்டாங்கன்னா நல்லது. ஆனா வந்து பாலிசி எடுத்து 3 மாசம் 6 மாசம் ஏர்லி கிளைமா ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கு வந்து கிளைம் வந்து இன்வெஸ்டிகேஷன் இது பண்ணுவாங்க சார். ரைட் ராமமூர்த்தி, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அவரும் மதுரைக்காரர் தான். ராமமூர்த்தி வந்து என்னுடைய அருமை தம்பி தான், மதுரைக்காரரு. மதுரை மாநிலத்தை காப்பாத்திட்டாரு அப்படிதான் சொல்லணும். தேங்க்யூ சார். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த அவர் சொன்னாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ராமமூர்த்தி, முதல்ல அந்த பாலிசில எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டியிருக்காங்க அதை முதல்ல பாருங்கன்னு சொல்றாரு. நீங்க அதை பத்தி நீங்க எதுவுமே குறிப்பிடல கேள்வியில. பாலிசில பிரீமியம் கட்டல அப்படிங்கிற விஷயம் தான் தெரிவுபடுத்திருக்கு இந்த கேள்வியில. ஆனா அவர் எத்தனை வருஷம் பாலிசி ஆயிருக்கு போட்டு எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டிட்டு வந்தாரு அதை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு ராமமூர்த்தி சொல்றாரு. அதான் கரெக்டும் கூட. உதாரணமா அவர் சொன்னாரு, கிளைம் கன்செஷன் ஆபரேட் ஆயிருந்துச்சுன்னா ஃபுல் சம் அஷ்யூர்டுக்கே கிளைம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, கிளைம் நல்லா கன்சிடர் பண்ணுவாங்க பணம் கட்டலைன்னா கூட சொன்னாரு. அந்த கிளைம் கன்செஷனையுமே அவர் விரிவா சொன்னாரு. 3 ஆண்டுகள் பணம் கட்டிட்டு எஃபிபில இருந்து 6 மாசத்து வரைக்கும் பணம் கட்டல, டெத் ஆயிட்டா கூட கன்சிடர் பண்ணுவாங்க கிளைம. 5 வருஷம் பணம் கட்டியிருக்காங்க குறைஞ்சது, எஃபிபில இருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட பணம் கட்டலைன்னா கூட கிளைம் வந்துருச்சுன்னா கிளைமை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த கிளைம் கன்செஷன் காலத்துல வந்து ரைடர்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கிரேஸ் பீரியட் கூட கட்டியிருந்தா தான் ரைடர்ஸையும் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. ரொம்ப சரியான பதில். ஒருவேளை 3 வருஷத்துக்கு கீழே பணம் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளைம் கன்செஷன் வர்ற மாதிரி அவங்க பணம் கட்டல அப்படின்னா 1 வருஷம் தான் பணம் கட்டியிருக்காங்க, 2 வருஷம் தான் கட்டியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக லேப்ஸான பாலிசிகளுக்கு கிளைம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் வந்து கிளைம் கொடுக்க போறோம்னா தான் பண்ணுவோம். ராமமூர்த்தி கிளைமே கொடுக்கவில்லை அப்படி முடிவு பண்ணியாச்சுன்னா இன்வெஸ்டிகேஷனே தேவையில்லை. ஸோ கிளைம் கன்செஷன் ஆப்ரேட் ஆனால் மட்டும்தான் பாலிசி லேப்ஸா இருக்கும் போது பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனாலதான் கடைசியில அவர் வந்து ஒரு ஆலோசனை கூட சொல்லி முடிச்சாரு, கூடுமானவரை கிரேஸ் பீரியடுக்குள்ள பாலிசி கட்டிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே வராதுன்னு. நண்பருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல எத்தனை ஆண்டுகள்
பாலிசியில பணம் செலுத்தியிருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ராமூர்த்திக்கு SMG சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குறுக்க ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. அதாவது இப்ப 2021 இப்ப லேட்டஸ்ட் 9 சீரியல் வந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதுல வந்து 2 வருஷம் கட்டினாலே பெய்ட் அப் வேல்யூ ஆயிரும். ஆமா. சோ அந்த மாதிரி பாலிசிக்கு கன்செஷன் இது கொடுக்குறாங்களா? கொடுத்துட்டாங்களா கிளைம் கன்செஷன்? ரைட். இப்ப 2020 இப்ப 2021ல 9 சீரியல் வந்திருக்கு இல்லையா? 2020 பிப்ரவரி 1-2-2020 கரெக்டா நான் சொல்றதே? 1-2-2020க்கு அப்புறம் வந்த பிளான்ல எல்லாம் குறைந்தது 2 ஆண்டுகள் பணம் செலுத்தினாலே பெய்ட் அப் வேல்யூ வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. பெய்ட் அப் வேல்யூக்கும் கிளைம் கன்செஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. கிளைம் கன்செஷன் என்பது அந்த 3 ஆண்டுகள் 6 மாதம், 5 ஆண்டுகள் பிரீமியம் செலுத்தி இருந்தா 1 வருஷம் அப்படிங்கறத இன்னைக்கு கண்டினியூ ஆகுது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, டெத் ஆகும் போது பாலிசியில கிளைம் கன்செஷன் ஆபரேட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை கிளைம் கன்செஷன் ஆபரேட் ஆகாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா பெய்ட் அப் வேல்யூக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா அந்த பெய்ட் அப் வேல்யூவை கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா 1-2-2020க்குள்ள இன்னும் 2 வருஷம் முடியல. நிறைய பிளானுக்கு இன்னும் 2022 வரணும் இல்லையா? 2022 வந்தாதான் அந்த பிளானுக்கு எல்லாம் பெய்ட் அப் வேல்யூவே வரும். சோ அதனால இன்னைக்கு நம்ம 2021 தானே இருக்கோம். சோ வரக்கூடிய பிப்ரவரி மாசத்துலதான் முதல் பாலிசிக்கே பெய்ட் அப் வேல்யூ வரும். இன்னும் நம்ம எப்படி இன்னொரு விஷயம் என்ன பேசலாம்னா, ஜீவன் சிரோன்மணியில 1 ஆண்டு பிரீமியம் கட்டி இருந்தாலே பெய்ட் அப் வேல்யூ வந்துடும். ஜீவன் சிரோன்மணியில. சோ சிரோன்மணி மாதிரி திட்டங்கள்ல 1 ஆண்டு கட்டிட்டு அடுத்து கட்டினா கூட இந்த பெய்ட் அப் வேல்யூக்கான எலிஜிபிலிட்டி என்பது இருக்கு. நண்பர் கேட்டிருந்த கேள்வி பொதுவான கேள்வியை தான் நான் எடுத்துக்கிட்டேன். பாலிசியில 3 மாசத்துல 6 மாசத்துல பணம் கட்டாம லேப்ஸா இருக்கு, டெத் ஆகிட்ட கிளைம் கொடுப்பாங்களா அப்படின்னா கிளைம் கன்செஷன் இருந்தா கொடுப்பாங்க. ஒருவேளை பெய்ட் அப் வேல்யூக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அந்த பெய்ட் அப் வேல்யூ கொடுப்பதற்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இதுதான் சார் இதுக்கான முழுமையான தகவல். தேங்க்யூ. அடுத்து யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா? ஃபேன் மட்டும் தெரியுது, யாரும் தெரியல எனக்கு. ஃபேன் ஓடுது. சிங்கப்பன் ஆண்டி மேடம் சொல்லுங்க, என்ன நம்பரு? சார் 8. இதுதான் இன்னைக்கு காலையில வந்து கடைசி கேள்வி. கன்சியூமர் கோர்ட் அண்ட் ஓம்புட்ஸ்மேன் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்க அப்படின்னு. நான் கூட ஒரு நிமிஷம் இந்த கொஸ்டினை சேர்ப்போமா வேணாமான்னு யோசிச்சேன். ஏன்னா A to Z பாலிசி சர்வீஸுக்கும் இந்த கேள்விக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கும் போதுதான் அப்புறம் வந்து நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சர்வீசிங்ல குறைபாடு இருந்தா தான் கோர்ட்டுக்கு போவாங்க, சர்வீசிங்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து ஓம்புட்ஸ்மேனுக்கு போவாங்க. ஸோ அதனால இந்த கேள்வி இருக்கட்டும், இது வந்து ஒரு வாய்ப்பை நம்ம நண்பர்களுக்கு சொல்வதற்கு அப்படின்னு நினைச்சேன். இதற்கான பதிலை வந்து நானே சொல்றேன். கன்சியூமர் கோர்ட் அப்படிங்கிறது ஒரு பொதுவான அமைப்பு. அது LICக்கு மட்டும் கிடையாது, ஒரு பொதுவான அமைப்பு. ஒரு பொருள் வாங்கி அதுல யாருக்காவது திருப்திகரமா இல்லைன்னா அந்த கன்சியூமர் கோர்ட்டை நாடுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு சர்வீஸை வாங்குறவங்க அந்த சர்வீஸ்ல திருப்தி இல்லைன்னா கூட கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவாங்க. ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தா இன்சூரன்ஸ் ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னு நான் இங்க எடுத்துக்கிறேன். ஏன்னா ஓம்புட்ஸ்மேன் என்பது பேங்குக்கும் இருக்கு, நிதி நிறுவனங்களுக்கு கூட சில இதுக்கெல்லாம் இருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் ஓம்புட்ஸ்மேன் அப்படிதான் நம்ம கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன் கேள்வி கேட்ட நண்பர். இன்சூரன்ஸ் ஓம்புட்ஸ்மேன் என்ன செய்வார்னா, இன்சூரன்ஸ் கம்பெனியில ஏற்படக்கூடிய குறைபாடுகளை தீர்ப்பதற்கான ஒரு அமைப்பு தான் ஓம்புட்ஸ்மேன்ங்கிறது. இப்போ நம்ம சவுத் ஜோன்ல வந்து நம்ம சென்னையில தான் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் இது அணுகலாம் அப்படின்னா, பொதுவாக புது பாலிசி போட்டு பாண்டு கிடைக்காதவங்க, புது பாலிசி கொடுத்துட்டாங்க அதுக்கான தீர்வே என்னன்னு தெரியாம இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் இதை அணுகுவாங்க. அடுத்ததாக கிளைம்ல பேமெண்ட் டிலே ஆகுது, கிளைம்ல ப்ராசஸ் டிலே ஆகுது அப்படின்னா அந்த ஓம்புட்ஸ்மேனை அணுகுவாங்க. கிளைமை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களே வந்து ஓம்புட்ஸ்மேனை அணுகுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஓம்புட்ஸ்மேன் பார்த்துக்குவாங்க. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, 10 லட்சம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்ப சமீபத்தில் அது அப்டேட் ஆயிருக்கு. சமீபத்து தகவலை என்னால உங்களுக்கு தர முடியல. அதற்கு மேல இருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்னா அவங்க கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் தான் அந்த குறையை தீர்த்து கொள்ளணும். ஸோ கன்சியூமர் கோர்ட், ஓம்புட்ஸ்மேன் ரெண்டுமே அடிப்படையில கஸ்டமருக்கு ஏற்படக்கூடிய குறைகளை தீர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்புகள் தான். கன்சியூமர் கோர்ட்டுங்கிறது பொதுவான அமைப்பு, அதுல வந்து எல்லாத்தையுமே நம்ம டீல் பண்ணுவாங்க. ஓம்புட்ஸ்மேன்ங்கிறது இன்சூரன்ஸ் செக்டார்ல
ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ்ல ஏற்படக்கூடிய குறைபாடுகளை தீர்ப்பதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஓம்புட்ஸ்மேன்ங்கிறது. இதுல ஏதாவது கூடுதல் விளக்கம் தேவைப்படுதா தலைவரே? அதான் நீங்க சொல்லிட்டீங்களா, பவர் அதிகம், கன்சூமர் கோர்ட் தான் பவர் அதிகம். ஆமா, கன்சியூமர் கோர்ட்டுங்கிறது அடுத்த கட்டம். அந்த கன்சியூமர் கோர்ட்டையும் தாண்டி நம்மளுடைய கோர்ட் அப்படிங்கிறது இருக்கு, நீதிமன்றம் அப்படிங்கிறது இருக்கு. முதல்ல வந்து நம்ம ஓம்புட்ஸ்மேன்ங்கிறது அமைப்பு நம்ம இன்டர்னலா வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதை தாண்டி வெளியில இருக்கிறது வந்து கன்சியூமர் ஃபோரம், கன்சியூமர்ல வந்து டிஸ்ட்ரிக்ட், நேஷனல் ஃபோரம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு, ஸ்டேட் ஃபோரம் அப்படின்னு 3 அமைப்பு இருக்கு. அதுக்கும் வெளியில வந்து கோர்ட் ஆஃப் லா அப்படிங்கிறது இருக்கு, கஸ்டமருக்கான குறைகளை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ரைட்டு. என்ன இதுக்கப்புறம் யாருமே கையை தூக்க காணாமேங்க, என்ன சொல்றாங்க, சொல்ல விரும்புறாங்க? தூக்கி இருக்காங்களா? நீங்களே பதில் சொல்லணும்னு சொல்லிட்டீங்களே, அதான் பயந்துட்டாங்களா? இல்ல இல்ல, செந்தில் முருகன் சார். செந்தில் முருகன் சார். செந்தில் முருகன். செந்தில் முருகன் சார் மியூட் பண்ணிக்கோங்க சார். அன்மியூட் பண்ணிட்டு நம்பரை மட்டும் சொல்லிருங்க, வேற ஒண்ணு வேணாம். பயப்படாதீங்க, கேள்வியாவது கேளுங்க, பதில் தான் சொல்லல, கேள்வியாவது கேளுங்க. அவங்க நீங்கள் கேட்டவையில வந்து எனக்கு இந்த பாட்டு போடுங்கன்னு தான் கேட்பாரு. இந்த பாட்டை அவர் பாடி காட்டுவாரு. சொல்லுங்க, ஒரு நியாயம் வேண்டாமா நம்ம கேட்கறதுலையும்? அவர் வந்து அந்த பாட்டு என்ன சொல்லுவாரு, நம்ம அதை பாடணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. பாலகிருஷ்ணன் அவர் சார். கான்ட்லனா பாலகிருஷ்ணன் கொடுங்க. பாலகிருஷ்ணன் சார். பாலகிருஷ்ணன் சார் வந்து வீடியோவே ஆன் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க சார். அவர் வரமாட்டேங்கிறாரா? அதனால கேள்வி நம்பர் 6 சார். யாரும் கேட்கலையே, அதை குறிச்சு வச்சுட்டு தான் வரேன். நன்றி சார். ரைட் சார். நிச்சயம் இந்த கேள்வி கேட்டவர் வந்து ரொம்ப பாராட்டணும். என்னன்னா, இந்த ஒரு கற்பனை அவருக்கு வந்திருக்கு. ஒரு குடும்பத்துல, அவர் குடும்பம் யார சொல்றாருன்னா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சைல்டு 1, சைல்டு 2. ஒரு குடும்பத்துல வந்து ஹஸ்பண்ட் 1 ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தைங்க. இவங்க 4 பேருமே ஒரு விபத்தில் இறந்து விடுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் கிளைம் யாருக்கும் கிடைக்கும்? இதில் இறந்தவர் வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், பார்சி அப்படின்னு யாராவது ஒரு இதுல இருந்தாருன்னா கிளைமண்ட் யார் என்பது தீர்மானிக்கப்படுமா? அதாவது யார் உரிமை கோரணும் என்பது எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க? அவர் ஹிந்துனா ஒரு மாதிரியா தீர்மானிக்கிறாங்களா, முஸ்லீம்னா ஒரு மாதிரியா தீர்மானிக்கிறாங்களா, கிறிஸ்டின்னா ஒரு மாதிரி தீர்மானிக்கிறாங்களா, பார்சினா ஒரு மாதிரி தீர்மானிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து நண்பர் கேட்டிருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த நண்பர் வந்து கடைசியா நடத்தின ஓப்பன் டைட்டில் கிளாஸ் நல்லா கவனிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். முதல் கேள்வியோட அவர் நிப்பாட்டி இருந்தாருன்னா அது பொது கேள்வி. ஒரு குடும்பத்துல வந்து இறந்து போயிருக்காங்க எல்லாருமே அப்படின்னா அவருக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அனுபவமா கூட அவர் இருந்திருக்கலாம், அவருக்கே கூட அந்த கேஸ் வந்திருக்கலாம், அவருடைய கிளைண்ட்டுக்கே கூட. ஆனா அடுத்து அவர் கேட்டாரு பாருங்க 2வது கேள்வி, இதில் இறந்தவர் வந்து ஹிந்துனா என்ன, கிறிஸ்டின்னா என்ன, முஸ்லீம்னா என்னன்னு. அது வந்து ஓப்பன் டைட்டில் கிளாஸ் அட்டன் பண்ணா மட்டும்தான் புரிஞ்சிருக்கும். ஸோ நண்பர் வந்து நிச்சயமாக ஓப்பன் டைட்டில் கிளாஸை பார்த்த ஒரு நண்பராக தான் இருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம ஓப்பன் டைட்டில் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு 4-5 PDF ஃபைல் நான் ஷேர் பண்ணேன். அதுல வந்து இந்த லீகல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, தலைவருக்கு அனுப்பிச்சு தலைவர் மூலமா நம்ம குரூப்ல போட வச்சேன். அந்த லிஸ்ட் வந்து உங்களுடைய பார்வைக்கு ஒருவேளை இறந்து போனவர் மேல் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு, தலைவர் இறந்து போயிருக்காரு, ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு, பாலிசி யார் பேர்ல போட்டிருக்குங்கிறத நண்பர் கேள்வியில குறிப்பிடல. நான் வந்து நம்மளுடைய வசதிக்காக எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, அந்த ஹஸ்பண்ட் பேர்ல தான் பாலிசி எடுத்திருக்காங்க, ஒய்ஃபை நாமினியா போட்டிருந்தாருன்னு நான் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிட்டு இந்த பதில் சொல்றேன். இப்ப வந்து இந்த ஆண் இறந்து போயிட்டாருன்னா, ஹிந்து ஆண் அப்படின்னா பாருங்களேன், ஃபர்ஸ்ட் உரிமை யாருக்கு இருக்கு? விடோ, அதாவது அவருடைய மனைவிக்கு. அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க. சோ அடுத்த உரிமை மதர். ஒருவேளை இந்த கேஸ்ல அந்த இறந்து போன நபர் ஹிந்துவா இருந்து அவருடைய அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க இந்த உரிமையை கோருவதற்கு தகுதியான ஆளு. ஒருவேளை அவங்க இல்ல, அவங்களும் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வர்றது சன்னு, சில்ட்ரன் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. சோ சன், டாட்டர் 2 பேருமே அந்த விபத்துல இறந்ததுனால இந்த லிஸ்ட்ல யாருமே இல்லை. ஒருவேளை அவங்க பையங்க, பொண்ணு, சைல்டு தான் அவர் போட்டிருக்காரு, ஸோ அதனால அவங்க மேஜரா இருக்க வாய்ப்பு இல்லை நம்ம எடுத்துக்குவோம். அதனால அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை, அதனால மருமகள் கிளைம் பண்றதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஸோ இந்த லிஸ்ட் வந்து கிளாஸ் 1 லீகல் ஹேர் இமிடியேட்டா யார் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறது மேலுக்கு ஹிந்துக்கு பார்த்தோம். இருந்தான்னு வச்சுங்க, இறந்து போனவர், பாலிசி போட்டு இறந்து போனவர், அவருக்கு முதல்ல வர்றதுமே மனைவி தான், விடோ. அவங்க இப்ப இல்லை. அடுத்து சன்னு, அவரும் இல்லை, டாட்டரும் இல்லை, ஃபாதர், மதர் இருக்காங்க. ஸோ
அவர் முஸ்லீமா இருந்து அவங்களுடைய ஃபாதர் உயிரோட இருந்தாருன்னா அவர் கிளைம் பண்ணலாம், இல்ல அவங்க மதர் உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க கிளைம் பண்ணலாம். ரைட். இதே இது அவங்க கிறிஸ்டியனா இருந்தாருன்னா, இறந்து போனவர் கிறிஸ்டியனா இருந்தாருன்னா நம்ம ஹிந்து மாதிரி தான் விடோ, சன், டாட்டர் இவங்க 3 பேருமே இப்ப இல்ல. இதுல வந்து ஃபாதர் மதர் அப்படிங்கிற கான்செப்ட் இல்ல கிறிஸ்டியன்ல. ஸோ அடுத்து யார் கிளைம் பண்ணுங்கிறது நம்ம கீழே பார்ப்போம், டிராப் டவுன் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ பார்சி இனத்தை சேர்ந்தவராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனைவி தான் கிளைம் பண்ணும், சன் கிளைம் பண்ணலாம், டாக்டர் கிளைம் பண்ணலாம். இவங்க 3 பேருமே இப்ப இல்லை. அடுத்து அந்த குழந்தைகளுடைய மருமகள் யாரா இருந்தாங்கன்னா, இறந்து போனுடைய மருமகள் யாரா இருந்தாங்கன்னா அவங்க இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது சில்ட்ரன் அப்படின்னு போட்டிருந்தாரு. 4வதா பாத்தீங்கன்னா ஃபாதர் மதர் இதுல வராங்க. ஸோ ஹிந்துல மதர் கிளைம் பண்ணலாம், முஸ்லீம்ல ஃபாதர் மதர் கிளைம் பண்ணலாம், பார்சி இனத்திலையும் ஃபாதர் மதர் கிளைம் பண்ணலாம். ஒருவேளை இவங்க யாருமே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அது கீழே பாத்தீங்கன்னா கிளாஸ் 2 லீகல் ஏர் அப்படின்னு சொல்லி போடுறோம். இவங்க யாருமே இல்லைன்னா அடுத்து யாரு கிளைம் பண்றது? இப்ப ஹிந்துல வந்து மதர் தான் கிளாஸ் 1 போட்டிருந்தோம். இப்போ ஃபாதர் வந்து கிளாஸ் 2 லீகல் ஏர், அவருக்கு தான் கிளைம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நிறைய ஒரு பட்டியல் போட்டுக்கோங்க, சன்ஸ், டாட்டர்ஸ், சன்னு. இதற்கான உறவு முறையை வந்து நீங்க கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க, இவங்க என்னவா இருப்பாங்க இவருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த 7வது பாயிண்ட், ஃபாதர்ஸ் பிரதர், ஃபாதர்ஸ் சிஸ்டர் கூட கிளைம் பண்ணலாம். வேற யாருமே இல்லை அப்படின்னா ஃபாதர்ஸ் உடைய பிரதர், அதாவது அதை எப்படி சொல்லலாம்னா இறந்து போனவுடைய சித்தப்பா யாரா இருந்தாங்கன்னா கிளைம் பண்ணலாம். பிரதர்ஸ் சன், அவங்களுடைய அண்ணன் தம்பிக்கு யாராவது பையன் இருந்தாலும் அவங்களும் கிளைம் பண்ணலாம். மதர்ஸோட பிரதருமே கிளைம் பண்ணலாம், மதர்ஸ் பிரதர், மதர்ஸ் சிஸ்டருமே யாராவது இருந்தாங்கன்னா கிளைம் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெக்யூலியர் கேஸ் தான். கிளாஸ் 1 லீகல் ஏர்ல முக்கியமான நபர்கள் இறந்து போயிடுறாங்க அந்த விபத்துல சேர்ந்து, லைஃப் அஷ்யூரோட சேர்ந்து. அப்படி இல்லாத பட்சத்துல கிளாஸ் 2 லீகல் ஏர் அப்படிங்கறத கிளைம் பண்ணலாம். இந்த கிளாஸ் 2 அப்படிங்கிறது இந்துக்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். மற்ற விஷயங்களுக்கு, அதாவது அவர் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவராகவோ, கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவராகவோ, பார்சி இனத்தை சேர்ந்தவராக இருந்தாங்கன்னா கிளாஸ் 2க்கு நம்ம பட்டியல் கொடுக்கல. அந்த பட்டியல் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி இறந்து போனவங்களுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்கு ஒருத்தர் லீகல் கார்டியன் அப்படிங்கிற விஷயத்த கோர்ட்ல வாங்குவார், லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வாங்குவார், சக்சஷன் சர்டிபிகேட்டுங்கிறத வாங்குவார். அப்படி வாங்கிட்டு வர்றவருக்கு இந்த பாலிசி பணத்தை கொடுப்போம். ஸோ ஹிந்துவா இருந்தா கிளாஸ் 1 லீகல் ஏர்ல ஃபாதர் மதர் மீதி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த லிஸ்ட் படி யாராவது மீதி இருந்தா கொடுக்கலாம். மற்ற இனத்தை சார்ந்தவங்களுக்கு ஃபாதர் மதர் இருந்தா கொடுக்கலாம், முஸ்லீம்ல, கிறிஸ்டின்லையும் ஃபாதர் மதர் கொடுக்கலாம், ஐ மீன் பார்சியில கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா லீகல் ஏர் சர்டிபிகேட் கிடையாது, சக்சஷன் சர்டிபிகேட் யார் வாங்கிட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாலிசி பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. நன்றி. ஸோ இந்த லிஸ்ட் போன வாரமே எல்லாருக்கும் ஷேர் செய்யப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு அதை திருப்பி எடுத்து பாருங்க, நான் சொன்ன ஆங்கிள் வச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். நன்றி. ரைட். இப்ப அவரு சொன்ன கேள்வி நம்பர் என்னங்க? 6. ரைட், ஓகே, நன்றி சார். அடுத்து செந்தில் முருகன் சார் இன்னும் கையை தூக்கிட்டே இருக்காரு, அவர் சொல்ல வாய்ப்பு இருக்கா? 2 சொல்லிட்டாரா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விங்க. அதாவது நேற்றைய இரவை எனக்கு தூங்க விடாம செய்தது இந்த கேள்விதான். பாலிசிதாரர் பிரீமியம் செலுத்தினால் அது முகவருக்கு எப்படிங்க தெரியும்? முகவருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. மெசேஜ் எதுவும் வர மாட்டேங்குதுங்க. மெசேஜ் வருவதற்கு என்னங்க செய்யணும் அப்படின்னு ஒரு மேடம் கேள்வி அனுப்பியிருந்தாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல. எனக்கு இதுக்கு வந்து ரொம்ப நேரமா இதுக்கு தூக்கமே இல்லை. இந்த கேள்வி படிச்சதுல இருந்து இப்படி ஒரு ஆங்கிள் நான் திங்க் பண்ணதே இல்லையே யாருமே. அது பார்ட்டி எப்ப பணம் கட்டுறாங்கிறது எனக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க ஏஜென்ட்டுக்கு அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்ப இந்த கேள்விக்கு நம்ம குரூப்ல இருந்து ஒருத்தர் பதில் சொல்ல வைக்க போறேன். மணி செல்வம்ங்கிறது இந்த ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். மணி செல்வம் இருக்காரா லைன்ல? செல்வம், மணி செல்வம் இருக்காங்களா? இருக்காரு சார். ஒன் செகண்ட் சார். மாரி செல்வம், மணி செல்வம், மாரி இல்ல மணி செல்வம். ஓகே ஓகே சார், ஓகே சார். நம்ம பேர் சொல்லும் போது அவங்க வெளியில போயிடக்கூடாது தப்புன்னு. சார் மணி செல்வம் சார் மியூட் பண்ணிக்கோங்க சார். வணக்கம், கேக்குதா? கேக்குதா? ஆக்சுவலா நீங்க சொல்லுங்க, பதில் நீங்க சொல்லுங்க பாப்போம்.
சரி. என்ன அதாவது பாலிஸ்டாருக்கு பிரீமியம் செலுத்தினா அது முகவருக்கு எப்படி தெரியும்னா, நமக்கு வந்து 2 விஷயம் வேணும். நம்மளுடைய சாஃப்ட்வேர் அப்டேஷன் பண்ணியிருந்தா ரெகுலரா டெய்லி அப்டேஷன் போட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. 2வது விஷயம், ரெகுலரா நமக்கு வந்து 20ஆம் தேதி ஆனா நமக்கு டியூஸ் வர்ற மாதிரி கமிஷன் பில் பேமெண்ட் போட்ட மாதிரி நம்மளுக்கு கமிஷன் பில் மேக்சிமம் அன்னைக்கு நைட்டோ மறுநாளோ அனுப்பிச்சிடுறாங்க. சோ அதை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்ன காரணம்னா, கஸ்டமருக்கு வந்து பிரீமியம் கட்டிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சா அவருக்கு இது மட்டும்தான் மெசேஜ் போகுது. பட் நம்ம ஏஜென்சிக்கு வரலன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அதுல பாலிசி நம்பர் தான் வரும், அவருடைய பேரு வராது. சோ அந்த பேரு வந்து தெரியறதுக்கு நம்மளுகிட்ட வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகி இருக்கணும், நம்ம பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. சோ இது பெரிய ப்ரொசீஜர். இப்ப நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு மாசத்துல 500 பேத்துக்கு பிரீமியம் கட்டுறாருன்னா 500 மெசேஜ் வந்துச்சுன்னா அது பெரிய லாங் ப்ராசஸ். அதனால அது மெசேஜ் வருவதற்கான வாய்ப்பு அது வந்து சேஃப்டியா இருக்குமா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறிதான். இதானே பதில். ஆமா சரி. இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மெசேஜ் வருதா வரலையா ஃபர்ஸ்ட் எனக்கு அது தெரியப்படுதுங்க. மெசேஜ் வந்து ஏஜென்ட்ஸுக்கு வர்றது இல்ல, ஏஜென்ட்ஸுக்கு வர்றது கிடையாது. மெசேஜ் வரணும்னா என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. ஏதாவது பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது செய்யணுமா? அது ரொம்ப லாங் ப்ராசஸ், வாய்ப்பு ரொம்ப கம்மி. இல்ல நான் கேக்குறது அவங்களுக்கு மட்டும் வரலையா, யாருக்குமே வரலையா? அதான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கேள்வி கேட்ட நபர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எந்த முகவருக்குமே வரலையா இல்ல நம்மளுக்கு மட்டும் தான் வரலையா? ஒருவேளை அவங்க கேட்ட கேள்வி துணியை பார்க்கும்போது கணக்கு மட்டும் வரலையோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இல்ல, எந்த ஒரு முகவருக்குமே அந்த பாலிஸ்டார் பிரீமியம் கட்டினது வந்து எல்ஐசி இருந்து எந்த முகவருக்குமே வராது. ரைட் செல்வம். இந்த ஒரு கேள்வி இந்த ஒரு பாயிண்ட் தான் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக ஒரு முகவர் நண்பரே இதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து இதுல என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து விலாவரியாக அதுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். செல்வம், நீங்க இப்ப மியூட் ஆயிடலாம். நன்றி. இப்ப செல்வம் தம்பி சொன்னதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம்னா, யாருக்குமே மெசேஜ் என்பது வருவது கிடையாது. கஸ்டமர் பணம் கட்டினாருன்னா கஸ்டமருடைய செல்லுக்கு தான் மெசேஜ் போகுமே ஒழிய முகவருக்கு வராது. அப்படி வர ஆரம்பிச்சா என்ன ஆகுங்கிற ஒரு விஷயத்த செல்வம் கூட்டிட்டு காட்டியிருக்காரு. இப்ப பெரிய லார்ஜ் ரொம்ப அதிகமான கிளைண்ட் பேஸ் உள்ளவங்களுக்கு ஒரு மாசத்துக்கே 500 பேர் ரெனுவல் பிரீமியம் கட்டுவாங்க. அந்த 500 மெசேஜ் வந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத தான் அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா ஹேண்டில் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்ப என்ன மாதிரி கண்ட்ரோல் ஒரு முகவர் வச்சுக்கணும் அப்படிங்கறத அவர் வந்து சிம்பிளா சொன்னாரு. நான் கொஞ்சம் விரிவாவே சொல்றேன். அடுத்த மாசம் யாருக்கெல்லாம் டியூ வருது, எந்தெந்த கஸ்டமருக்கு உங்களுக்கு டியூ இருக்கு அப்படிங்கறத டியூ லிஸ்ட் வந்து எல்லா முகவருக்கும் மெயில்ல வந்துருது. 20ஆம் தேதினு அவர் சொன்னார் தம்பி. 20ஆம் தேதியே கொடுத்துட்றாங்க. அதாவது ஆகஸ்ட் மாசம் யாருக்கெல்லாம் டியூ உங்க கஸ்டமருக்குங்கிறத ஜூலை 20ஆம் தேதியே உங்களுக்கு லிஸ்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருது. ஆகஸ்ட் மாசம் கமிஷன் பில் வரும்போது யாரெல்லாம் ஆகஸ்ட் டியூ கட்டியிருக்காங்கிற லிஸ்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ யாரெல்லாம் கட்ட வேணுங்கிற லிஸ்ட் முதல் மாசமே கிடைச்சிருது. யாரெல்லாம் கட்டியிருக்காங்கிறது கமிஷன் பில்லாவே மெயில வந்துருது. ரெண்டுமே வந்து மெயில் ஐடிக்கு வந்துருதுங்கிறத அவர் உறுதிப்படுத்திருக்காரு. ஒருவேளை இந்த ரெண்டும் வரலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத இங்க இந்த நண்பர் புரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி கேட்ட முகவர் நண்பர் புரிஞ்சுக்க வேண்டியது, ஒருவேளை அவருக்கு டியூ லிஸ்டும் வரல, கமிஷன் பில்லும் மெயில் ஐடிக்கு வரலைன்னா உடனடியாக ஆபீஸை தொடர்பு கொண்டு தன்னுடைய ஏஜென்சி மாஸ்டர்ல கரெக்டான மெயில் ஐடியை அப்டேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 2 விஷயமும் வரும். உங்க கமிஷன் பில்லை நான் பல தடவை பார்த்திருக்கேன் நண்பர்கள்ட்ட. இந்த கமிஷன் பில்ல டீடைல்டா வருது. எந்த டியூவை என்னைக்கு கட்டினாங்க, எந்த பிரான்ச்ல கட்டினாங்க, ஆன்லைன்ல கட்டினாங்களா, பிரீமியம் பாயிண்ட்ல கட்டினாங்களா அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் வருது. ஸோ தயவு செஞ்சு ஒவ்வொரு முகவரும் கமிஷன் பில்ல நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. நம்மளுக்கு தேவையான கஸ்டமர்ஸ் எல்லாம் கட்டிட்டாங்களா, நம்ம ஃபாலோ பண்ண எல்லா கஸ்டமருமே கட்டிட்டாங்கிற ஒரு டூல் தான் இந்த கமிஷன் பில்லு. நம்ம எவ்வளவு கமிஷன் வாங்கிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தா கூட எத்தனை பேர் அந்த கமிஷன் வாங்குவதற்கு உதவி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்ப என்னுடைய நண்பர் சென்னையில இருக்காரு, பெரிய பெரிய ஏஜென்ட். அவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் நான் கமிஷன் பில்ல தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன், வந்த உடனே அமௌண்ட் எல்லாம் பார்க்க மாட்டேன், யாரு கட்டியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்குலாம் ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ், என்னுடைய கோரிக்கையை ஏற்று ரெனுவல் பிரீமியத்தை கரெக்டாக கட்டினதுக்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை அவர் போடுறாரு. அதாவது டியூ இருக்குன்னு அலர்ட் நிறைய பேர் போடலாம், கட்டினதுக்கான நன்றியே யாரும் போடுற மாதிரி தெரியல, நிறைய பேர் மறந்துடுவோம்.
சோ அந்த ஒரு விஷயத்தை அந்த முகவர் நண்பர் பண்றாரு. அடுத்து அவர் கவனிக்கிற ஒரு விஷயம் சொன்னது, எந்த பிரான்ச்ல கட்டியிருக்காங்கிறத நான் வந்து சீரியஸா பார்ப்பேன் சார்ன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், இதுல சீரியஸா பாக்குறதுக்கு என்ன இருக்கு, எங்கேயோ கட்டிடுறாங்க அப்படித்தானே. அப்படி கிடையாதுங்க. சீரியஸா பாக்குறதுன்னா ரெகுலரா ஒரு பிரான்ச்ல ஒருத்தர் கட்டிட்டே வந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. அவர் வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு பிரான்ச்ல அவர் கட்டிட்டு வரலாம், இல்ல ஏதோ ஒரு பிரீமியம் பாயிண்ட்ல கட்டிட்டு வரலாம். அவர் வீட்டுக்கும் என் ஆபீஸுக்கும் என்னுடைய எல்ஐசி ஆபீஸுக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல போய் கட்டிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் கொஞ்சம் அலர்ட் ஆகணும். ஏன்னா வேற யாராவது அவருக்கு வாங்கி கட்டி கொடுக்குறாங்களா, வேற எந்த முகவராவது வாங்கி கட்டி கொடுக்குறாங்களா, அவருக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்றாங்களா பணம் கட்டுறதுக்கு, நான் பண்ணாம விட்டுட்டேனா அப்படின்னு ஒரு பயம் எனக்கு வரும். உடனே அவர் கான்டாக்ட் பண்ணி கேட்பேன், ரொம்ப நன்றி இந்த டியூ கட்டினீங்க, இந்த டியூ என்ன அங்க போய் கட்டினீங்க சொல்லியிருந்தா நான் வந்து கட்டிட்டு போயினேன்னு சொல்லுவேன். இல்லப்பா நான் அந்த பக்கம் ஒரு வேலையா போனேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. இல்லைங்க வேற ஒரு நண்பர் வந்து கட்டி கொடுத்தான்னு சொன்னா நான் கொஞ்சம் அலர்ட் ஆகணும், என்னுடைய தொழிலுக்கான ஒரு விஷயமா தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ கமிஷன் பில்ல ஒரு விஷயம் இருக்கு, தயவு செஞ்சு எத்தனை பேர் கமிஷன் பில்ல பணம் கட்டியிருக்காங்கிறத பாருங்க. அந்த கஸ்டமருக்கு வாய்ப்பு இருந்தா நன்றி செலுத்துங்க, அவங்க எங்க கட்டியிருக்காங்கிறத கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துக்கோங்க. ரைட்டு. செந்தில் முருகன் ஏதோ செந்தில் முருகன் ஏதோ சஜஷன் சொல்லணும்ன்றாரு, அன்மியூட் பண்ணிட்டாங்களா? பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. இதுல ஏதாவது கூடுதல் தகவல் இருந்தா தாராளமா நம்ம மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பொதுவான ஒரு கேள்வி, இதுல நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. செக்ஷன் மிகவும் அருமையா இருந்துச்சு சார். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணும்போது என்னால அன்மியூட் பண்ண முடியல, அதனால தான் உள்ள வர முடியல. பரவாயில்ல, சொல்லுங்க. இந்த இதுக்கு எப்படி வந்து கஸ்டமர் கட்டினாங்கனாக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரே ஒரு சஜஸ்ட், ஏன்னா அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா நெட்டு நமக்கு இருக்கணுங்க சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம்னு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, பேடிஎம் போனோம்னாக்கா அதுல வந்து பாலிசி நம்பர் கொடுத்தோம்னாக்கா அது வந்து பாலிசி டியூவா இருந்ததுன்னா பாலிசி நம்பரு, பாலிசி தர பேரு, அமௌண்ட் அது வருங்க சார். ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஆமாங்க சார், ஆட்டோமேட்டிக்கா வருது. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி சப்போஸ் அவர் வந்து சொன்னது ரைட்டு தான், மெசேஜ் நம்ம இதுல ப்ரோக்ராம்லயும் பாத்துக்கலாம், இதுலயும் பாத்துக்கலாம், சிம்பிளா பாத்துக்கலாம். ரெண்டாவது அவர் கட்டி இருக்கிறாரு அப்படின்னாக்கா நோ டியூன்னு வந்துருங்க சார். அது வந்து பார்த்தா ரைட் சார். செந்தில் சார் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வேற ஏதாவது சஜஷன் இருக்கா சார் செந்தில் சார்? பாலகிருஷ்ணன் சார் ஒண்ணு கேக்குறாரு. சொல்லுங்க சார், சொல்லுங்க பாலகிருஷ்ணன் சார். சார் ஹலோ சார், சொல்லுங்க சார், கேக்குது. நான் எப்படி ஃபாலோ பண்றேன் அப்படின்னா, ஏஜென்ட் போர்ட்டல் ஓபன் பண்ணி 2 நாளைக்கு ஒரு நாங்க செக் பண்ணிட்டே இருப்பேன். இந்த பாலிசி நம்பர் போட்டோம்னா நெக்ஸ்ட் டியூ காமிச்சிடும் உங்களுக்கு. அப்ப நமக்கு தெரியாம ஒரு கட்டினா கூட நமக்கு தெரிஞ்சிடும், நமக்கு இவர் கட்டிட்டாரு. கட்டினதுக்கு அப்புறம் நான் ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் போட்டுருவேன், தேங்க் யூ ஃபார் பேயிங். சூப்பர் சார், ரொம்ப சூப்பர். இந்த கேள்வி கேட்ட நபர் யாருன்னு எனக்கு தெரியல. நண்பர்கள் 3 பேரும் சொன்ன பதில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம தான் கஸ்டமரை ஃபாலோ பண்ணுமே ஒழிய அவர் கட்டணே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரணும்னு தயவு செஞ்சு நினைக்க கூடாது. ஏன்னா நம்மளுக்கு தான் அவர் தேவையே ஒழிய அவருக்கு நம்ம தேவையே கிடையாது. அதான் பாயிண்ட். நம்ம தான் அவரை ஃபாலோ பண்ணணும். இப்ப பாலகிருஷ்ணன் சார் அருமையா சொன்னாங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. யார் கட்டியிருக்கா அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த மெசேஜ் வரலைங்கிற ஆதங்கம்லாம் இருக்காது. யாரு கட்டலைங்கிற பாயிண்ட் மட்டும் தான் மைண்ட்ல தோணும். அவர் அடுத்தபடியா சொன்னாரு, இந்த செந்தில் சார் சொன்னாங்க, கட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் இந்த பாலிசி நம்பரை போட்டு, அது வாங்கிச்சுன்னா அவர் இன்னும் கட்டலைன்னு அர்த்தம், வாங்கலைன்னா அவர் கட்டிட்டாருன்னு அர்த்தம். அதாவது எந்த அளவுக்கு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயத்த பண்றாருன்னு பாருங்க. இந்த பாலிசி நம்பரை போட்டு பாக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும் நெட்ல. இப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த கேள்வி கேட்ட நம்பர் புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா தானா வரும் அப்படிங்கிற எண்ணம்லாம் தயவு செஞ்சு வேணாம். நம்ம தான் கஸ்டமர் பின்னாடி போகணுமே ஒழிய கஸ்டமர் வந்து நம்மளுக்கு தேடி வரமாட்டாங்க. ரைட்டு சார், ஒரே ஒரு கேள்வியோட இன்றைய வகுப்பை முடிச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன டைம் தாண்டிடுச்சு. அதுல யாராவது ஒருத்தர் கேலக்ஸி J2 அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அமுதா மேடம் பார்த்து என்னன்னு சொல்லுங்க சார். மீட் பண்ணிக்கங்க சார். ஹலோ பேசுங்க மேடம். சொல்லுங்க மேடம். மேடம் நான் உஷா மோகன் மேடம். சொல்லுங்க மேடம். நான் தான் மேடம் அந்த கேள்வி கேட்டேன். அப்படியா? அது மெசேஜ் வரலன்னு சொன்னது நான் தாங்க மேடம். சரி, இப்ப தெளிவு பண்ணிட்டீங்களா? இப்போ புரிஞ்சிச்சு சார். நம்ம தான் ஃபாலோ பண்ணணும், அதுவா மெசேஜ் வராது. ஓகே சார். ரைட்.
எந்த கேள்வி கேட்கணும்னு தெரியலீங்களே சார். எல்லா கேள்வியும் கேட்டுட்டீங்க போல இருக்கு. எந்த கேள்விக்கு பேலன்ஸ் இருக்குன்னு தெரியலீங்களே சார். 4ல இருக்குங்க. அதாவது உங்க கேள்வி வந்தோடனே முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்க அவங்க. என் கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டப்பா அவளுங்கப்பா அப்படின்னு. இல்ல சார். பரவாயில்ல. அதாவது இதுல ஒரு விஷயத்த பாராட்டணும். நம்ம வரிசையா எத்தனையோ இப்ப 6-7 கேள்வி பேசணும். கேட்ட யாருமே வந்து நான் தான் கேட்டேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல. மேடம் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வந்து அவங்க அடுத்த வெற்றியை நோக்கி பயணப்படுறாங்கிறதுக்கான முதல் படி. அதுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். அதாவது இதை நான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தில்லு வேணும். இந்த கேள்வி வரும்போது நிறைய நண்பர்கள் யோசிச்சிருக்கலாம், என்ன இதெல்லாம் பேருமா கேட்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதெல்லாம் கூச்சப்படாம எனக்கு தெரியாத நான் கேட்டேன்ப்பா, இதுல என்னப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப அந்த தைரியத்தை பாராட்டணும். அதுல வந்து நான் தெளிவுபடுத்திக்கிட்டேங்கிறதையும் அவங்க ஓப்பனா சொன்னாங்க பாருங்க. அதுதான் எஸ்எம்ஜியோட வெற்றியா நான் கருதுறேன். இந்த செஷன்ல நடந்த ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக்கா அந்த மேடம் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். நீங்க அடுத்து வந்து கஸ்டமர்ஸ் கூடுதலா கான்டாக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை செய்யுங்க. தலைவர் அவர்களை அனுமதிச்சாங்கன்னா முடிச்சுக்கலாமான்னு கேட்கிறேன். ஏன்னா வந்து இப்ப ஆல்ரெடி 9:10 ஆக போகுது. இதற்கு மேல கொண்டு போனோம்னா இன்னும் விளக்கம் சொல்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் மேல ஆகும். சோ தலைவரோட அனுமதியோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க தலைவரே? நம்ம அடுத்து நம்ம திருப்பி இன்னொரு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேள்வி வந்து கேட்க சொல்லி ஒரு வாரமா சொன்னேன், யாருமே கேட்கல. இப்ப இன்ட்ரெஸ்டா இப்ப நான் கேட்டுக்கலாமே ஃபீல் பண்றாங்க. அது எனக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. 10 கேள்விக்கே ஒரு 1.5 மணி நேரம் பேசுறாரு. அதுலயும் 6 கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு. எல்லாரும் கேட்டா இவர் எவ்வளவு நேரம் பேசுவாரோ அப்படின்னு நினைப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அதாவது நம்ம நிறுவனத்தின் வெற்றியே இதுதான். அலைகள் ஓய்வதில்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளுக்கு சந்தேகமே ஓயாது. நம்ம நிறுவனத்துல வந்து சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும், தெளிவு பெற்றுக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய பலம். அதாவது நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி வந்து ஒரே நாள்ல முடியறது இல்ல. ஒரே நாள் எல்லாருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியுமா? ஒரு வானொலியா இருந்தாலும் சரி, ஒரு தொலைக்காட்சியா இருந்தாலும் சரி, எல்லா பாட்டையும் ஒரே நேரத்துல போட முடியுமா? முடியாது இல்லையா? சோ விஷயங்கள் வந்து நல்லா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட பார்ட் 2 வச்சுக்கலாம். அப்பமா இனிமேல் யாரா கேள்வி கேட்பாங்கன்னு பாப்போம். ஆமா, வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது அடுத்தாப்புல கண்டிப்பா பார்ட் 2 வரும்போது கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜ் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். பார்க்கலாம். அதாவது ஒரே ஒரு இதோட சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் கேட்டவங்க பாலுமகேந்திர ஒரு படம் எடுத்தாரு. அவர் இப்ப இல்ல. அவர் வந்து சந்தோஷப்பட்டிருப்பாரு, அந்த பார்ட் 2 எடுக்கிறதுக்கு சுந்தரம் சார் இருக்காரு அப்படின்னு சொல்லி. அதனால வந்து நீங்கள் கேட்டவை பார்ட் 2 இல்ல, அது தொடர்ச்சியாக போகும். அப்படின்னா மக்களுக்கு வந்து சந்தேகம் தீர போறது இல்ல, நம்மளுக்கும் அது தீர்த்து வைக்காம தூக்கம் வர போறது இல்ல. நிச்சயமாக தீர்த்து வைக்காம விட மாட்டோம். எந்த சந்தேகம் வந்தாலும் நிச்சயமாக தீர்க்கப்படும். எஸ்எம்ஜி இந்த கிளாஸ் பத்தி ஃபீட்பேக் யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. இந்த கிளாஸ் எப்படி இருக்குது? நம்ம எல்லாமே பாடம் நடத்திட்டே இருக்கிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அது எப்படி இருக்குது? இதோட ஃபீட்பேக் யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல மனசு உள்ளவங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பாலகிருஷ்ணன் சார் சொல்லுங்க. சொல்லுங்க. பண்ணிக்கங்க சார். பண்ணிக்கமா? சார் பேசுங்க சார். சார் சொன்ன மாதிரி அலைகள் ஓய்வதில்லை, கேள்விகள் 1000ன்னு ஒரு தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி வரும். அது மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க பதில் சொல்றதுக்கு நிறைய தயாரா இருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு கேள்வியும், அதாவது பல விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தர் கேள்வி வந்து கேட்டு அது பதில் கேட்கும் போதுதான் ஐயோ இவ்வளவு இது தெரியல அது தெரியலன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஃபீல்டுல நம்ம எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்கிறது கூட இல்லை, நம்ம எவ்வளவு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ரொம்ப அருமையா இருந்தது சார் செஷன். இது மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா தயவு செய்து யூடியூப்ல பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு நம்ம ஒரு ஃபுல் அட்டண்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் சார். இந்த எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை நாலேஜ் ஷேர் பண்றதுக்கு இன்னைக்கு யாரும் தயாரா இல்லை. ஆனா உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து நாலேஜ் ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. நம்ம தான் வந்து ஏஜென்ட் வந்து அதை எடுத்துக்கணும். ரொம்ப அருமையான செஷன் சார் இன்னைக்கு. நன்றி சார். நன்றி. சரவணன் சார் இருக்கீங்களா? நன்றி சொல்லுங்க சார். ஓகே தலைவரே. இன்றைய செஷன் பாத்தீங்கன்னா நீங்கள் கேட்டவை மிகவும் அருமையா கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. சாட் பாக்ஸ்ல போட சொல்லுங்க. ஆமா, இதை பத்தின விஷயம் ஃபீட்பேக் எது இருந்துச்சுன்னா உடனே சாட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம அதை செக் பண்ண முடியும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த இன்றைய பயிற்சி பத்தின எந்த விஷயமா இருந்தாலும் சாட் பாக்ஸ்ல போடுங்க. இன்றைய செஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிதாமகர்
இளஞ்சிரியன் ஐயா வந்துட்டு ரொம்ப தெளிவா அழகா கொண்டுட்டு போனாங்க. மொத்தம் 10 கேள்வியில ஆக்சுவலி 8 கேள்வி இன்னைக்கு முடிச்சிட்டோம் சார். 8 கேள்வி கேட்டிருக்கோம். இன்னும் 2 கேள்வி தான் பாக்கி இருக்கு. இதுல தலைவர் என்ன சொன்னாருன்னா, கேள்வி யாரும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆதங்கப்பட்டாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லார் மனசுலயும் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபீட் ஆயிருக்கு. எனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற ஒரு இது. ஆனா இத கேள்வியா கேட்கிறப்ப, அடடா நிஜமா எனக்கு தெரியாத இது அப்படிங்கறது அப்புறம் தான் தோணுது. முன்னாடியே தோண மாட்டேங்குது. அது அந்த ஒரு பிரச்சனைனாலதான் யாரும் முன்னாடியே கேள்வி கேட்கல. ஆனா இன்னைக்கு கேட்ட கேள்விகள்லயே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கேட்கும் போதே, அடடா நிஜமா இது இப்படியோ, இது தெரியாம இருக்குதே, நமக்கு பரவாயில்ல இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் தான் மனசுல தோணுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மிக சிறப்பாக இருந்தது. இடையிடையில விளம்பரம்லாம் எதுவும் இல்ல, கண்டினியூஸா போனுச்சு. நீங்கள் கேட்ட ஓடுனுச்சுனால இடையில விளம்பரம்லாம் வரும். அப்படி இல்லாம கண்டினியூஸா நம்ம பாடல்கள் கேட்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ரொம்ப அருமையா இருந்தது சார். என்ன சொல்றதுன்னா, நம்ம நீங்க நார்மலா நடத்துறதுன்னா விஜய் சேதுபதி வருவாங்க. இன்னைக்கு விஜய் சேதுபதி ஆக்சுவலி நீங்கள் கேட்டவையில அவங்களும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அதனால அவங்களும் எங்க கூட உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் சொன்ன ஃபீட்பேக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னுட்டு. இனிமே இப்ப தலைவர் சொன்ன மாதிரி இதனோட செகண்ட் பார்ட் போட்டோம்னா, அப்போ நம்ம நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள், அதாவது பாலிசி சர்வீசிங் சம்பந்தப்பட்டு என்ன மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. கேட்டாதான் நமக்கு பதில் கிடைக்கும். அழுத குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கு. குழந்தை அழுவாம இருந்துச்சுன்னா ஓகே, அது வயிறு ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு விட்டுருவாங்க. அப்போ அழுத குழந்தைக்கு மட்டும்தான் பால் கிடைக்கும்ங்கிற ஒரு உண்மை இருக்கு. அதனால கேள்வி எதா இருந்தாலும் கேளுங்க. அதை சொல்லி தர்றதுக்கு நம்மளுடைய பிதாமகர்கள் தயாரா இருக்கிறாங்க. ஸோ உங்களோட சேர்த்து அவங்களுக்கு உங்கள் சார்பாக நாம் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ்எம்பி சார்பாக மிக சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நன்றி சார். ரைட் சார். சரவணன் சார், கதவை மூடிடுங்க. திறக்கதான் முடியல, இப்ப மூடிடலாம். நன்றி சார். நன்றி நன்றி. கதை மூடுறதுக்கு ஸ்கிரீன் போட போறீங்களா? இல்ல 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 இல்ல, ஏன்னா நீங்கள் கேட்டவை பார்த்து இருக்கும்போது நம்ம கடை இன்னைக்கு போட்டக்கூடாது. நன்றி சார், மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.